வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி ஸ்டேஷனுக்கு வராங்க. சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் என்கிட்டையும் ஒரு 30 லட்ச ரூபா ஏமாத்துனாங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம்ல சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அது சம்மந்தமாக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. சார், ஒரு கோயிலில் கேமராவில் பதிவு இருக்குது சார், அதை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவன் வீட்டுக்கார் சொன்னால் தான் நான் வாங்கிடுவேணும்மா, தகவல் சொல்லணும்ல எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சார், ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் அவர் வரல, நீங்கள் கொஞ்சம் வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அதிகாரி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சொல்லிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அதிகாரி வந்தோடனே, சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சார், அந்த பணம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பெட்டிஷனை கொடுப்பாங்க, எல்லாருக்குமே முக்கியமானது தான். நாங்கள் அவங்க இவங்கன்னு பார்க்க மாட்டோம், எங்களுக்கு பெட்டிஷன் வந்துச்சு, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அந்த கோயிலில் இருக்க கேமரா பதிவு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் இது பண்ணலாம் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பண்ணிடலாம், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சார், சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க சீக்கிரமாக வாங்கி தரக்கூடிய முயற்சியில் இறங்குவாங்க, உங்களுக்கு பலகட்ட வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்கள் சார், நான் கேமரா பதிவு வாங்கி கொண்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சொல்கிறேன், அப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி கேட்குற, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. சார், நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டம்மாவை வர சொல்கிறேன், அந்த கேமரா பதிவை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் அந்த கேமரா பதிவை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கே போகலை ரோஹிணி. அப்போ ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க. என்னம்மா, அங்கே போய் பதிவு வாங்கிட்டு ஒன்று கொடுக்கணுன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுக்கல அப்படிங்கும்போது ரோஹிணி மட்டும் வராங்க. சார், சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கிட்ட பேசிட்டாங்க, இங்கே பெட்டிஷனை வாபஸ் வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதனால் நாங்கள் பணம் வாங்கி தந்துடுறோம், நீங்கள் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வரல சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அது உங்கள் பிரச்சனை, என்ன நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுங்க, அவ்வளோதான், எங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பதிவோட நேராக போய் சிட்டிவி பார்க்குறாங்க. சிட்டிக்கு ரொம்ப லட்டு மாதிரி ஆயிடுது. ஓ, இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு தெரிஞ்ச ஆட்களை பூரா வச்சு அங்கங்கே சொல்லுதாங்க. சொன்னோன்னே, தலைவர், அவன் ஏற்காடு பக்கத்தில் வரலை, என்ன வந்தால் தகவல் சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஏற்காடில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் வீடு நடக்கும்போது கரெக்டாக அந்த கதிரவும் ஒரு மனைவியும் வந்துடுறாங்க, பெரிய பில்டப்பாக வராங்க. அப்போது சிட்டிக்கு தகவல் சொல்கிறாங்க. சிட்டிக்கு தகவல் சொன்னோன்னே, ரோகிணி, அந்த பார்ட்டி ஏற்காடுக்கு வந்துட்டானா, அதனால் ஏற்காடுக்கு போகணும், உங்கள் கையில் பணம் வந்து தாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டி, என்கிட்ட கையில் காசு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, உங்களுக்கு வாங்கி தரதுக்கு 60 ரூபா கேட்டிருக்கேன், ஆனால் போக்குவரத்துலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், இங்கேருந்து ஏற்காடு போவாங்க, ஒரு நாள் 2 நாள் தங்க வேண்டியிருக்கும், செலவுகள் யார் பார்க்குறது அப்படிங்கிறாங்க. சிட்டி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போகிறாங்க. பார்லரில் ஒரு 5 நாள் வருமானத்தை பார்லர் ஓனருக்கு கொடுக்காமல் இருக்குது, இதை கொண்டு கொடுக்குறாங்க ரோகிணி. கொடுத்துட்டு, இது எங்கள் பார்லர் ஓனருடைய பணம், இதை வச்சுக்கிடுங்க, இதை வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே அவங்க பங்களாவில் ரொம்ப ஏகபோகமாக வாழுதாங்க. ஏன்னா அந்த ஊரை பொறுத்த மட்டும் பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஊர் பூரா ஏமாத்துறது, அந்த சொந்த ஊரில் சொல்லலை, தெரியல, இப்படியா இருக்குது. இங்கே போனோன்னே சிட்டி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. யார் நீங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கேருந்தா, நீங்கள் 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு வந்தீங்களே மனோஜ், ரோஹிணி அவங்க வீட்டிலேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்மளா எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் யார்கிட்டையும் ஏமாத்தாலும் கிடையாது, நாங்களாம் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி அப்படிங்கிறாங்க சிட்டிக்கிட்ட. நீங்கள் யார், என்ன வரோம் எல்லாமே தெரியும், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம எங்கேயுமே எந்த ஆதாரத்தையும் விட்டு வர மாட்டோங்க, இது விட்டோம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெறும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப கத்தாக இருக்கோம், பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்தோன்னே சிட்டி பணத்தை வாங்கிட்டு, ரோஹிணி, நான் பணத்தை வாங்கிட்டேன், அலைச்சல் ரொம்ப, எனக்கு வேலைப்பாடு அதிகம், அதனால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும், நான் 25 லட்ச ரூபா தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, வேறு வழி கிடையாது, எனக்கும் சுத்தமாக வருமானம் இல்லை, எனக்கு இதை வச்சா எனக்கும் தொழில் போடும் அப்படிங்கிறாங்க. சிட்டி, பார்த்து செய்யுங்க, 1 ரூபா கூட எடுத்துக்கோங்க, மீதி 29 கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, ரொம்ப சங்கடப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 கொடுக்குறாங்க, 5 வச்சுக்கிறாங்க. ரோஹிணி எவ்வளோவா கேட்டு பார்க்குறாங்க, நடக்கலை. சரி, இதையாவது வெளியே தெரியாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சுட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ், நம்ம ஏமாந்த பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கீங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என் பார்லரில் இருக்கேன் வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே, ரோஹிணி எப்படி பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளை வச்சு வாங்கிட்டேன், ஆனால் அந்த ஆளை செட் பண்ண ஆள் 5 ரூபா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்போ 25 லட்ச ரூபா தான் இருக்கா, அப்பாட்ட எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் அப்பாட்ட நம்ம கொடுத்தா தானே அப்படிங்கிறாங்க. கொடுக்கலாம் தான் பிரச்சனையாயிருமே அப்படிங்கிறாங்க. பாரு மனோஜ்,
இந்த பணம் வந்தது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். என்ன அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், கம்பெனிக்கு கட்ட வேண்டிய ஆள்கிட்ட கட்டிடலாம். கட்டிட்டு கடன்காரங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கடையில் உங்கள் அப்பா கையில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா பணம் அனுப்புகிற மாதிரி நம்ம வருமானத்தை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நீ வந்து கடையில் வந்து எப்பவும் போல் வேலை பார்த்துட்டே அதுக்கு ஒரு சம்பளம் தருவாங்க. இந்த டீலர்ஷிப் வர ஒரு அமௌண்ட்டும் வரும், நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த கடன்காரங்க யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது போக நம்ம கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்கும். சரியா? இந்த 15 லட்ச ரூபா வச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். ஏன் ஈசிஆரில் நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி நம்ம சேர்த்து வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாம். ஏன்னா சந்தோஷ் சார் அப்படி தானே சொன்னார், பிஸ்னஸில் உடனே வாங்கினா நடக்காது, கொஞ்ச நாள் கழிச்சுனா தான் முடியும் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி, என் அக்கௌண்ட்டில் இருந்தால் செக் பண்ணி பார்த்துருவாங்க, உன் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மீனாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேமரா பதிவை வந்து போலீஸ்கிட்ட தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. இவங்க போய் கேட்டாங்களா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ், அந்த கோயில் உள்ள கேமரா பதிவை கேட்டுக்கொண்டு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. போனோண்டா அப்படிங்கிறாங்க. ஏப்பா என்னை பார்க்கவே சந்தேகமாக இருக்குது, இவனும் இவன் வீட்டம்மாவும் பணம்னா சும்மையே இருக்க மாட்டாங்க, இவங்க இன்னும் இந்த பதிவை போலீஸ் வச்சு வாங்க மாட்டேங்காங்கன்னா இதில் ஏதோ கதை இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா கதை இருக்குது? எனக்கு ஏகப்பட்ட வேலை, அப்பா தான் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்கிறாங்க, அதனால் என்னால் போக முடியல அப்படிங்கிறாங்க. டே மனோஜ், நாளைக்கு என்ன செய்வியோ எது செய்வியோ காலையில் போய் அது என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே போகவே இல்லை. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அதிகாரி வராரு. வந்துட்டு, என்னப்பா அவங்க அண்ணாச்சிக்கு பணம் எல்லாம் வந்து அவங்க செட்டில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. அந்த கேமரா பதிவை வாங்கி கொடுக்க எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படிங்க. தம்பி, அந்த கேமரா பதிவு அந்த பையனோட அவங்க அண்ணன் பஞ்சாதியே நானே வாங்கிக்கிட்டுதான்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்களே பேசி முடிக்கிற மாதிரி இருக்குது சார், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. சார் அதை முடிச்சுட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் மைனி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க அத்தை, இது என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல மீனா, இந்த தில்லாலங்கடி இடத்தையோ வேலை பார்க்கு, அந்த மனோஜும் அவங்களோட சேர்ந்தே பண்ணிகிட்டு இருக்கான், வார கடுப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, இப்போ வீட்டில் சுமூகமாக போயிட்டுருக்கு, தயவுசெய்து எந்த இதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகிறாரு, ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு. மீனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது, அதாவது சுருதிகிட்ட கேட்டால் சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நேராக ஸ்கூட்டியில் சுருதி ஆஃபீஸ் போகிறாங்க. உங்களை தேடி மீனான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த பேனாவில் கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கேமரா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதில் ரெக்கார்ட் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது மீனா, பேனாவில் இருக்குது, கீச்சனில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது, கேமரா இருக்குதே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி சுருதி, ஒரு கீச்செயின் மாதிரி பேக்கில் ஹேண்ட்பேக்கில் போடுது, ஹேண்ட்பேக்கில் தொங்குற மாதிரி ஒரு டீசெண்டாக பொம்மை மாதிரி எடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டுடியோ இன்ஜினியர்ட்டு சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. எடுத்து இதில் கேமரா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்ன செய்ய போகிறீங்க மீனா அப்படிங்கிறாங்க. சுருதி, நீங்கள் தான் வந்து ரோகிணிகிட்ட இதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க 30 லட்ச ரூபா ஏமாந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டது மாதிரி தெரியுது, ஆனால் வீட்டுக்கு சொல்லவே இல்லை. இப்போ நானும் முத்தோ சொன்னோம்னா எங்ககிட்ட ஆதாரம் இல்லை, ஏதாவது ஒரு ஆதாரம் தான் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களோ, இதை எப்படி ரோகிணிகிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, இது வந்து ஒரு ராசியான ஒரு பொம்மை, இந்த பொம்மைலாம் நம்ம ஹேண்ட்பேக்லேயோ இதுலேயோ தொங்கிச்சு அப்படின்னா அது ரொம்ப ராசியானது, நீங்கள் சொல்லுங்கள் நம்பிடுவாங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க, நீங்கள் ஆன்ட்டிக்கும் அத்தைக்கும் அவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அத்தைக்கு கொடுக்குறது நம்ம கேமரா இல்லாத கொடுத்துருவோம், இதை கேமரா இருக்கிறத கொடுத்துருவோம் அப்படின்னு ரோகிணிக்கு அப்படி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் வராங்க. வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சோடனே, ரோகிணி ஒரு ராசியான பொம்மையை பார்த்தேன், அந்த ஹேண்ட்பேக்கில் தொங்குச்சுன்னா நம்மளுடைய லெவலே மாறும், நிறைய ராசி, இது எப்போவுமே எங்கள் அம்மா அவங்க ஹேண்ட்பேக்கில் தொங்க போட்டிருப்பாங்க, அதுபோக எங்கள் உறவினர் தந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் போய் மாட்டுறாங்க. மாட்டிட்டு மறுநாள் காலையில் எப்பவும் போல் வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யாவை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ சொன்ன, அந்த 30 லட்ச ரூபாயை வாங்க முடியாது, சிட்டி அப்போ தான் மொத்தமும் விட போகிறான், இவன் எப்படியே கண்டுபிடிப்பான் அப்படி இப்படின்னு சொன்னேன். கண்டுபிடிச்சாச்சு, பணத்தையும் வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. என்னது பணத்தையும் வாங்கிட்டியா அப்படிங்கிறான். ஆமாம், அவன் ஏற்காட்டில் இருந்தான், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான் போல், சிட்டி கரெக்டாக அவன் அளவு வச்சு தூக்கி பணத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டு என்ன முதல்ல 60,000 சொன்னாங்களே, அப்புறம் எனக்கு 5 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி சிட்டி வாங்கிட்டான். மீதி 25 லட்ச ரூபா இருந்துச்சு. அந்த 25 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபாய் நாங்கள் கடன்காரங்களுக்கு கொடுத்தோம். மீதி 15 லட்ச ரூபா மனோஜ் அக்கௌண்ட்டில் வந்தால் முத்து என்னத்தையாவது கண்டுபிடிச்சிடுவோம்னு சொல்லி என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் வீட்டுக்காரர் அங்கே வேலை பார்க்குற மாதிரியே எங்கள் கடையில் வேலை பார்ப்பார்.
ஏன்னா எங்களுக்கு வந்து சந்தோஷ் சார்ட்ட வந்து மாதம் மாதம் எங்களுக்கு என்னது வரும், ப்ராஃபிட் வரும். அந்த பணம் வரும்ல, வருமானம் வரும்ல, அதையும் வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா ஒரு அமௌண்ட் அனுப்புன மாதிரி டாபார்னு எங்கள் வீட்டில் சொல்லி கடையை நாங்கள் வாங்க வருவோம் அப்படிங்கிறாங்க. பாரேன் நீ பயங்கரமாக பிளான் பண்ணதுடி, ஒரு பொய்க்கு 1000 பொய் சொல்லி மறைக்கியடி அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் பொய் சொல்லினா வாழ முடியாது வித்தியா, ஒரு பொய்யை மறைக்கணும், இன்னொரு பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்படி பண்ணதை உங்கள் மாமியார் உங்கள் மாமனார் வீட்டிலலாம் நம்பியா செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மண்டை கிடையாதுடி. என் வீட்டிலேயே அதிகம் படித்தது என் புருஷனும் நானும் தான். எங்களை மீறி அங்கே யார் இருக்கா, முத்தோ மீனாவோ ஸ்ருதியோ ரவியோ என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு பார்ட்டிலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. வா பார்ட்டி வைக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் சாப்பாடு போல் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு பார்லர் போகிறேன்டின்னு சொல்லிட்டு பார்லர் போயிடுறாங்க. பார்லர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நைஸாக அந்த பேக்கில் எப்படியாவது அந்த கேமராவை எடுக்கணுமேனு சொல்லிட்டு ஸ்ருதி நினைக்காங்க. அப்போ ரோஹிணி பார்க்க வர்றது மாதிரி வராங்க. ரோஹிணி எனக்கு இந்த சடையை பின்னி விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் கேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கும்போது டபாராக அந்த ஹேண்ட்பேக்கில் உள்ள கீச்செயின் எடுத்துக்கொண்டு மீனாட்ட கொடுத்துட்றாங்க. மீனா இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸ்ருதிட்டு கண்ணை காமிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே இதை சீதாட்ட இதில் என்ன இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. அதில் வந்து வித்யாவும் ரோகிணியும் பேசின வீடியோவும் ஆடியோவும் இருக்குது. இதை பார்த்து இப்படி இருக்குதா அப்படிங்கிறாங்க. சரி இது ஒரு டெவலப் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கொண்டு எல்லோரும் மறுநாள் அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மாமா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. அதை ஒரு வீடியோவாக வச்சுருக்கேன், அதை பாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இந்த டிவியில் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னது வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. போட்டு விட்டோன்னா ரோகிணி வித்யாட்ட பேசுகிற எல்லாமே அதில் வருது. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு சரியான காண்டாயிருது. இந்த ரோகிணி என்ன நினச்சிட்ருக்கா, என்ன ஏமாற்றிட்டு அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு நினைக்கலா? இந்த 30 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லலை. டேய் மனோஜ் நீ கூட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இம்மா சரிம்மா இதை ரோகிணி தாம்மா சொல்லலான்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நான் என்னடா சொன்னேன், எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, வேண்டா நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னோடனே ரோகிணி நீங்கள் வாடி அப்படிங்கிறாங்க. உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க முப்பாட்டு நீ முதல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதுதான் நீ நடந்துக்கிட்ட செயல் அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படிங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.